Good morning dear students. Plus 2 Accountancy Unit 1 question number 19. It is a very important 5 marks question. The Arun carriers on outward business and do not keep these books on the double entry system. Basis the following particulars have been extra for this book. உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணோடைய புக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ட்ரிஸ்லாம் பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்டாக் இன் ட்ரேட், டெப்டார்ஸ், கிரெடிட்டார், கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இயர் பார்த்தீங்க அப்படின்னா 31st December 2017 1 இயரும், அனதர் இயர் வந்து 31st December 2018 அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த இயர் ending 31st December 2018 shows the following. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எந்த இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st December 2018 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சம்ஸ் போடும்போது 2018 வச்சு சம்ஸ் போடும்போது தான் இந்த அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். வேஜஸ், கேரேஜ் அவுட்வர்ட், sundry expenses, cash paid to creditors, and then drawings. ஓகேங்களா? Then the total sales during the year were rupees 7,70,000. Purchase returns during the year were 30,000 and sales returns were rupees 25,000. Depreciate land and buildings by 5%. He provides rupees 1,500 for doubtful debt. உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. Then after then பார்த்தீங்க அப்படின்னா prepared trading and profit and loss accounts for the year ending 31st December 2018 and balance sheet as on that date. நீங்கள் உங்களை என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த இயர்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 31st December 2018க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் இந்த சம்ஸில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேணும், கிராஸ் ப்ராஃபிட் வேணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போடுறதுக்கு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. நெட் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணிடுவீங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? தென் ஆஃப்டர் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினில் வந்து உங்களுக்கு கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம போடணும். அது போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து கிடைக்கும். இந்த கொஷினில் நமக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் நமக்கு கொடுக்கல. அப்போ நம்ம பர்ச்சேஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து எப்படி இதை ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பே டு கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்ததால நீங்கள் என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து டேபிள் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் காலத்தில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், கேபிட்டல் கிடைக்கும். இந்த கொஸ்டினில் எங்கேயுமே வந்து நமக்கு கேபிட்டல் வந்து கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எந்த இயரை வச்சு போடுவீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா 31st December 2017 வச்சு போடணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் சம்ஸில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து கிடைச்சிடும். செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க, பாதி லெவல் வந்து முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் போடும்போது என்ன பண்ணணும்னா இட் மீன்ஸ் வந்து இந்த புக் ஆஃப் அருண் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் as on 31st December 2017 ஹெட்டிங் வந்து எழுதிட்டோம். இப்போ நம்ம எதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபர்ஸ் போடுறோம், 2017 தான் போகணும். இப்போ நீங்கள் என்ட்ரிஸ் எல்லாமே எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா அமௌண்ட்ஸ் எல்லாமே 2017க்கான அமௌண்ட் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் வந்து நமக்கு அசெட்ஸ்ல வந்துடும். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் இன் ட்ரேட்.
ஸ்டாக் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ ஸ்டாக் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1,20,000. நெக்ஸ்ட் வந்து டெப்டார்ஸ் நமக்கு எது வரும், அசெட்ல அமௌண்ட் வந்து 40,000. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர்ஸ் நமக்கு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா லயபிலிட்டிஸ். அமௌண்ட் வந்து 50,000. Next one cash at bank. Cash at banks வந்து நமக்கு அசெட்ல. அமௌண்ட்ஸ் வந்து 30,000. சரிங்களா? நம்ம கொடுத்துக்கிற என்ட்ரிஸ் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். 2,40,000, 1,20,000, 40,000 இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா 4,30,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 4,30,000 கூட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 50,000 வந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணி வர ஆன்சர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் இதுல நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா? இப்போ 4,20,000ல 50,000 போயிடுச்சு அப்படின்னா 3,80,000. ஓகேங்களா? நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா liabilitiesம் assetsம் நமக்கு சேமா வந்துரும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. செகண்ட் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் வந்து போட போறோம். ஓகேங்களா? இப்போ டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், டூ சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணனும். ஒன்னு வந்து டெப்டார் வந்து கிரெடிட் சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணனும். ஹெட்டிங் வந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க ஹெட்டிங் போய் நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்ல பார்த்திருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் வந்து கொடுத்துக்கணும். ஓகேங்களா? என்ன பண்ண போறோம்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா क्वेश्चंसல வந்து கேஷ் paid to creditors அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கேஷ் paid to creditors, கேஷ் paid to debtors கொடுத்தாங்க அப்படினா நீங்க என்ன பண்ணனும்னா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் டெப்டார்ஸ் கொடுத்தாங்க அப்படினா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கவுண்ட்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த क्वेश्चंसல வச்சு நமக்கு கிரெடிட்டர்ஸ் இந்த என்ட்ரிக்கு இந்த டேபிள் பக்கம் என்னென்ன என்ட்ரிஸ் வருமோ அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், ஸ்டாக் இன் ட்ரேட், டெப்டார்ஸ் இந்த மூணு என்ட்ரியுமே என்ன பண்ண மாட்டோம்னா நமக்கு இந்த கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வராது. ஓகேங்களா? அப்ப கேஷ் கிரெடிட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிரெடிட்டர்ஸ் நம்ம கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்னா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்றோம், கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் தான் ஓபன் பண்ணும்போது அந்த கிரெடிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ கிரெடிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படினா 2017 க்கு வந்து 50,000 2018 க்கு வந்து 45,000 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து ஓபனிங் எதுன்னு பாத்தீங்க அப்படினா 50,000 தான் ஓபனிங். இப்போ ஓபனிங்ஸ் வந்து எதுல எழுதுவீங்க, கிரெடிட் சைடுல எழுதுவீங்க. அப்போ பை பேலன்ஸ் brought down. ஓகேங்களா? brought down எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஓபனிங்ஸ் பாத்தீங்க அப்படினா 50,000. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங்ஸ், அதே க்ளோசிங் கிரெடிட்டர்ஸ் பாத்தீங்க அப்படினா 45,000 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2 பேலன்ஸ் carry down 45,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் நம்ம எதுல வரும் பாத்தீங்க அப்படினா எதுல இருந்து எடுக்கணும், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா wages, carriage outwards, sundry expenses இது மூணு என்ட்ரிஸ்மே வந்து வராது. நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா cash paid to creditors அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், இத நம்ம எடுத்துக்கணும். to cash paid அமௌண்ட் பாத்தீங்க அப்படினா 6 lakh. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த drawings வராது. நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் ஸ்டேட்மென்ட்ஸ்ல பாருங்க total sales during the year அது என்ன பண்ணணும், சேல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து purchase return during the year 30,000. இப்போ என்ன பண்ணனும், purchase return வந்து நம்ம creditors எடுத்துக்கணும். அது சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்தாங்க அப்படினா நம்ம debtors எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க to purchase return அமௌண்ட் வந்து 30,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க நம்ம எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன்ஸ் இது எல்லாமே இதுல வரவே வராது, கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வராது. பேனல் ஸ்டாண்ட் பண்ணிடலாமா, 45,000 plus 6 lakh plus 30,000 இது மூணு நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா 6,75,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்,
பேலன்ஸ் இது கூட வந்து மைனஸ் பண்ண போறோம். இப்போ மைனஸ் பண்ணி வரது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேங்களா? இப்போ 6,75,000ல 50,000 ஸ்கொயர்ஸ் அப்படின்னா 6,25,000. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6,75,000. இதுதான் நமக்கான பேலன்சிங் ஃபிகர் அமௌண்ட். ஓகேங்களா? பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ஸ் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் வந்து போடணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நோட்ல போடும்போது இது மாதிரி காலம்ஸ் வந்து பிரிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் எந்தெந்த என்ட்ரிஸ் நம்ம எதுவுமே மிஸ் பண்ணாம போட முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் பாருங்க. நம்ம எதுக்கு இந்த என்ட்ரிஸ் போட போறோம் பாத்தீங்கன்னா என்ன இயர்க்குன்னா 31st டிசம்பர் 2018க்கு அப்படினா போட போறோம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் போட்டோம் இல்லையா, அந்த டேபிள் கால்குலேட் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும், எந்த இயருக்கு யூஸ் பண்ண போறோம், இந்த சம்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா 31st டிசம்பர் 2018 தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் பாருங்க. லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் எதுல வரும்? அசெட்ஸ் சைடுல வரும். அப்ப அசெட்ஸ் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்க ஏதாவது டெப்ரிசியேஷன்ஸ் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பாத்துக்கணும். क्वेश्चंस படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், டெப்ரிசியேஷன்ஸ் எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி சேம் திங்ஸ் நீங்க எப்படி ப்ரொசீஜர்ஸோ அதே மாதிரி போட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து டேலி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெப்ரிசியேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 5% கொடுத்திருக்காங்க. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2,40,000. இது என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ மைனஸ் டெப்ரிசியேஷன் 5%. இப்போ நீங்க இதை எப்படி பண்ணணும், 2,40,000 into 5/100. ஓகேங்களா? இப்போ 2 zeros வந்து கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் பாத்தீங்க அப்படின்னா 2 zeros and then 4 5s are 20, remaining 2 5s are 10 plus 2 12. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். 12,000 நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2,28,000. ஓகேங்களா? 2,28,000. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங் ட்ரேட். ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு இடத்துல எடுத்துக்கணும். ஓபனிங் ஸ்டாக் எடுத்துக்கணும், க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கணும். ஓபனிங் ஸ்டாக் எங்க எடுத்துட்டீங்க, ட்ரேடிங் அக்கவுண்ட் டெபிட் சைடுல. அப்போ ஓபனிங் ஸ்டாக் ஓபனிங் ஸ்டாக் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,20,000. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் எதுல எடுக்கணும், ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரெடிட் சைடுல எடுத்துக்கணும். அப்போ பை இங்க வந்து 2 ஆட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பை closing stock amount வந்து 1,70,000. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் அங்க எங்க நம்ம ரெஃபர் பண்ணி காட்டணும், பேலன்ஸ் ஷீட்ல காட்டணும். and then after வந்து closing stock amount எவ்வளவு 1,70,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெப்டார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டெப்டார்ஸ் எதுல எழுதுறீங்கன்னா அசெட்ல எழுதுவீங்க. அப்ப அசெட்ஸ்ல டெப்டார்ஸ் நமக்கு டெப்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 51,500. அதுக்கு நமக்கு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. क्वेश्चंस படிக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அதை மார்க் பண்ணிக்கணும். அப்ப அங்க வந்து காட்டணும். தி provisions 1,500 for doubtful debt. அப்ப என்ன பண்ணிக்கணும், provisions அப்படினா debtors கூட மைனஸ் பண்ணிக்கணும். provision doubtful debt amount எவ்வளோ 1,500. ஓகேங்களா? எடுத்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு 50,000 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த क्वेश्चंसல பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்மே என்ன பண்ணிட்டோம்னா முடிச்சிட்டோம். அந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மென்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ஸ்ல டெபிட் சைடுல போய் காட்டணும். ஓகேங்களா? இந்த 2 depreciation and buildings எவ்வளவு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 12,000. ஓகேங்களா? and then நீங்க 2 provision bad debts பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு क्वेश्चंसல 1,500 வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் எதுல எழுதுவீங்க? liabilitiesல. அப்போ கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 45,000. and then cash at bank. உங்களுக்கு cash at bank எதுல வரும்? asset side வரும். ஓகேங்களா? cash at bank வந்து 53,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடு அதர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து பாருங்க. அதர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேஜஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வேஜஸ் எதுல வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் டெபிட் சைடு டு வேஜஸ் அமௌண்ட் வந்து 65,000. நெக்ஸ்ட் வந்து கேரேஜ் அவுட்வர்ட். கேரேஜ் அவுட்வர்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் சைடு டு கேரேஜ் அவுட்வர்ட் வந்து 7,500. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சண்டே எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கவுண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் டெபிட் சைடு டு சண்டே எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து 28,000. நெக்ஸ்ட் வந்து கேஷ் பெய்ட் டு டெப்டர்ஸ் என்ன பண்ண கூடாதுன்னா எடுத்துக்க கூடாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். அதனால இது வந்து நம்ம வந்து காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டிராயிங்ஸ். டிராயிங்ஸ் உங்களுக்கு எதுல வரும்? liabilitiesல வந்துரும். இப்போ liabilitiesக்கு ஒரு ஃபார்மட் இருக்குல, என்ன பண்ணனும்? கேபிட்டல் plus net profit plus last ஃபைனலா minus drawings. ஓகேவா? நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் சிஸ்டம் சம்ஸ் போடும்போது இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்க இந்த ஃபார்மட் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட்ஸ் வந்து நம்ம டைரக்டா வந்து எழுதிடலாம். டிராயிங்ஸ் வந்து 10,000. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழ இருக்கிற லைன்ஸ் பாருங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 7,70,000. டோட்டல் சேல்ஸ் எதுல வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் கிரெடிட் சைடு. அப்போ பை சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 7,70,000. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எதுல எழுதணும்? ட்ரேடிங் அக்கவுண்ட் டெபிட் சைடு. அப்ப பர்ச்சேஸ் இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? பர்ச்சேஸ் வந்து கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஸ்டெப்ஸ் போட்டோம் இல்லையா? டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்ட் நம்ம அத என்ன கண்டுபிடிச்சோம்? கிரெடிட் சைடு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ணிட்டு போறோம். அப்ப இங்க டு பர்ச்சேஸ். அந்த பர்ச்சேஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 6,25,000 கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? என்ன பண்ணிக்க போறோம்? மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணிக்கணும். அமௌண்ட் வந்து 30,000. ஓகேங்களா? கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 zeros 5 12 9 2 சார் 5,95,000 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. சேல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும்? சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணிக்கணும். சேல்ஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 25,000 மைனஸ் பண்ணா 3 zeros 5 6 4 7 7,45,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்மே நம்ம வந்து இங்க எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லாஸ்ட்ல என்ன கேபிட்டல் வந்து எழுதல. கேபிட்டல் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கண்டுபிடிச்சோம். ஓபனிங் கேபிட்டல் அப்படி சொல்லிட்டு ஓபனிங் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 3,80,000. ஓகேங்களா? நம்ம கொடுத்துக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எழுதிட்டோம். இப்போ டாலி பண்ணி ஆன்சர்ஸ் முடிச்சிடலாம். டாலி பண்ணலாம், ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ட்ரேடிங் அக்கவுண்ட் முடிச்சிடுங்க. ட்ரேடிங் அக்கவுண்ட் நம்ம எப்பவுமே என்ன பண்ணா கிரெடிட் சைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கணும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1,70,000 plus 7,45,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 9,50,000. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த மூணு அமௌண்ட்ஸ்மே நம்ம ஆட் பண்ணிட்டு ஒன் ஆக்சிஸ் கூட இதை வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணி வர ஆன்சர் நமக்கு 2 gross profit. ஓகேங்களா? இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரது 1,35,000. ஓகேங்களா? இப்போ ஃபுல்லா ஆட் பண்ணோம்னா 9,50,000. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது நம்ம வந்து என்ன பண்ணனும்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணனும். எதுக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்.
இங்க எழுதும்போது by gross profit. ஓகேங்களா? எவ்வளவு அமௌண்ட்? 1,35,000. நான் இது ஃபுல்லா என்ன பண்ணிக்கணும்? இங்க ரெண்டு என்ட்ரிஸ்மே இல்லாம அமௌண்ட் அப்படியே கீழ எழுதிக்கோங்க. 1,35,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த 1,35,000 கூட மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த மைனஸ் பண்ணி வர ஆன்சர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா to net profit. ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது கூட மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு வர ஆன்சர் 86,000. ஓகேங்களா? இதுக்குள்ள ஆட் பண்ணனும்னா நமக்கு ரெண்டு சைடுமே கேன்சல் ஆயிடும். 1,35,000 1,35,000 வந்துரும். ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்னா நெட் ப்ராஃபிட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும். ஓகேங்களா? எவ்வளவு? 86,000. ஓகேங்களா? இப்போ இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்க அப்படினா தி zeros 6 16 4,66,000. சாரி, இந்த காலத்துல போடுங்க 4,66,000. இது கூட நம்ம என்ன பண்ணனும்னா டிராயிங்ஸ் வந்து மைனஸ் பண்ணனும். டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும்? 3 zeros 6 5 4 4,56,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு liabilities ரெண்டு சேம் வந்துச்சுனா சம் வந்து ஓவர். 45,000 னும் 4,56,000 மைனஸ் பண்ணனும். சரி, ஆட் பண்ணோம் அப்படினா 5,00,000. ஓகேங்களா? இப்போ தென் இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 2,28,000 1,70,000 50,000 plus 53,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படினா 5,00,000. ஓகேங்களா?